லோகபந்து என்பது பகவானுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அடுத்த திருநாமம். பகவான் தான் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரம். எல்லா உலகங்களும் அவரிடத்திலேயே கட்டுப்பட்டு இருக்கின்றன. அதனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகங்கள் அனைத்துக்கும், உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பந்து அல்லது உறவினர் ஆகின்றார். ஒரு நெருங்கிய உறவினரைப் போல எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் நன்மையை செய்யக்கூடியவர், எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவே இருப்பவர். அதனால் அவர் லோகபந்து. பந்துக்களிலே, உறவினர்களிலேயே மிகச்சிறந்த உறவினர், ஒருவருக்கு மிக மிக அதிகமாக ஹிதத்தை, நன்மையை செய்யக்கூடிய உறவினர் பிதா, தந்தையாவார். பிதாவைப் போல, பிதாவுக்கு சமமான வேறொரு பந்து உறவினர் இல்லை. பகவான் தான் எல்லோருக்கும் பிதாவாக, தந்தையாக இருக்கின்றார். அதனால் அவர் லோகபந்து. இப்படிப்பட்ட விளக்கத்திலே பந்து என்கின்ற சொல்லுக்கு வெறுமனே உறவினர் என்று இல்லாமல் பிதா என்று கொள்ளப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தந்தை செய்ய வேண்டிய, செய்கின்ற மிக மிக முக்கியமான காரியம் எது? தன்னுடைய குழந்தைகளுக்கு இது நல்லது, இது கெட்டது, தீமையை செய்யக்கூடியது என்று அறிவுறுத்துவது ஆகும். அதாவது நல் உபதேசங்கள் மூலம் தன்னுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி அருளுவது ஒரு தந்தையின் மிக மிக முக்கியமான கடமை அது. அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுது அனைவருக்கும் பகவான் தான் பிதா ஆகின்றார். ஏனென்றால் அவர்தான் வெவ்வேறு சாஸ்திரங்களின் மூலம், வேதங்கள், பகவத்கீதை முதலியவற்றின் மூலம் சிறந்த உபதேசத்தை செய்து அருளியிருக்கின்றார். அதனாலும் அவர் லோகபந்து என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். அப்படிப்பட்ட தலை சிறந்த சிறப்பு வாய்ந்த லோகபந்துவாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் லோகபந்தவே நமக. பகவான் உலகத்திலே இருப்பவர்களால் யாசிக்கப்படுகின்றார். எவருக்காவது ஏதாவது வேண்டும் என்றால், தர்மத்துக்கு மாறுபடாத ஏதாவது வேண்டும் என்றால் அவர் பகவானையே அதற்காக யாசிக்கின்றார், பகவானிடமே வேண்டி பெறுகின்றார். அதனால் அவர் லோகநாதக. மேலும் எல்லா உலகங்களையும், எல்லோரையும் அவர் அனுகிரகிக்கின்றார், எல்லோருக்கும் கருணை செய்கின்றார். அதனாலும் அவர் லோகநாதர் ஆகின்றார். நேரடியாக பொருள் கொண்டாலும் லோகநாத, லோகங்களை, எல்லா உலகங்களையுமே அவர்தான் ஆள்கின்றார். அவர்தான் எல்லா உலகங்களுக்கும் நாதர் அல்லது தலைவர், ஆள்பவர். அதனாலும் அவருக்கு லோகநாதக என்கின்ற திருநாமம் மிக பொருத்தமாக அமைகின்றது. லோகநாதராகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் லோகநாதாய நமக. அடுத்த திருநாமம் மாதவக. பகவான் மது குலத்திலே பிறந்தவர் என்பதால் அவருக்கு மாதவக என்கின்ற பெயர். ரகுகுலத்திலே பிறந்தவர் ஸ்ரீராமர் ராகவ. அதைப்போல யதுகுலத்திலே பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணர் யாதவ என்று இவ்வாறு. அதைப்போலவே மது குலத்திலே பிறந்தவர் மாதவ என்று அழைக்கப்படுகின்றார். ஓம் மாதவாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் பக்தவத்சலக என்பதாகும். பக்த வத்சலக, தன்னுடைய பக்தர்களிடத்திலே அவர் மிகவும் வாத்சல்யம் கொண்டிருக்கின்றார். ஒரு சிறு குழந்தையிடம் தாயாரும் தகப்பனாரும் எப்படி வாத்சல்யம் கொண்டு இருப்பார்களோ அப்படியே பகவானாய ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்களிடத்திலே வாத்சல்யம், பேரன்பு கொண்டிருக்கின்றார். கருணையோடு கூடிய அன்பும் சிநேகமும் கொண்டவர் பகவான். தன்னுடைய நண்பர்களான சுதாமா, அர்ஜுனன் போன்றவர்களிடத்திலும் சரி, தான் வளர்ந்த இனத்தை சார்ந்த கோபகுமாரர்கள் ஆயினும் சரி, அவருடைய நண்பர்கள்தான். அந்த கோப ஸ்திரீகளாயினும் சரி, உறவினர்களான அக்ரூரர் போன்றவர்களாயினும் சரி, அவர் பெரும் வாத்சல்யத்தை கொண்டிருக்கின்றார். எத்தனையோ முறைகள் கோபர்களை பல இக்கட்டுகளிலே இருந்து காப்பாற்றி இருக்கின்றார். அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார்களோ அதையெல்லாம் செய்து கொடுத்து அருளியிருக்கின்றார். சுதாமாவுக்கு செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார். அர்ஜுனனுக்கோ யாருக்குமே கிட்டாத பெரும் பேறு பகவத்கீதை கிடைத்தது. அதைத் தவிர பகவானுடைய விஸ்வரூப தரிசனமும் கிடைத்தது. பாண்டவர்களின் வெற்றிக்கு மூல காரணம், சொல்லப்போனால் ஒரே காரணம், பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் தான். அப்படிப்பட்ட பக்த வத்சலர் அவர். ஓம் பக்தவத்சலாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.